ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சண்டே எடுத்த விளாக் தான். நான் 2 டேஸாகவே என்னால் எடிட் பண்ண முடியல. பாப்பா வச்சுட்டு சுத்தமாக என்னால் எடிட் பண்ணவே முடியல. ஸோ இன்றைக்கி தான் எடிட் பண்ணி முடித்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல்னால் எப்படி எல்லார் வீட்லேயுமே நான்வெஜ் தான். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். அதே தான் இன்றைக்கி நானுமே பண்ண போகிறேன். என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி அண்டு சிக்கன் 65 இது 3 தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான வெஜிடபிள் எல்லாமே கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இனிமேல் தான் கட் பண்ணணும். அப்படியே பாப்பாவை பார்த்திங்கன்னா கட் பண்ணவே விடலை. அவள் பிள்ளை கீழே என்னென்னமோ இழுத்து போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிவிட்டு அவளுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். எடுக்காதன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. அவள் இப்படி தான், நான் எப்போ கிச்சனுக்கு வந்தாலும் இந்த மாதிரி தான் வந்து எதையாவது இழுத்து போட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாள். நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்துட்டு சிரிப்பா, நான் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சிரிப்பா. இது அப்படியே எனக்குமே பழகிடுச்சு. அவளும் என் கூட கிச்சனில் வந்து நின்றுட்டு விளையாடுறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகிடுச்சு. எனக்குமே பழகிடுச்சு. ஒரு ஜாலியாக தான் இருக்குது. அதுவும் உங்கள் குட்டீஸுங்களும் இந்த மாதிரிலாம் கிச்சனுக்கு வந்து விளையாடுவாங்களா நீங்கள் குக் பண்ணும்போதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு சிக்கன் 65க்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்படியே அத்தை ஊர்லேருந்து வரும்போது கடலெண்ணெய் எடுத்துகிட்டு வந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கடலெண்ணெய் ஆடி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி, ஆயிலுமே காலி ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதையுமே ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். ரீஃபில் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக எல்லாமே கட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டா. வீடியோ எடுத்துக்கிறேன் சமைக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னே அவளை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிவிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. சரின்னு சொல்லிவிட்டு அவளையுமே தூக்கி கொஞ்சம் நேரம் கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் சிரிக்க வச்சேன்னா அவளும் சிரித்தா நல்லா. அவள் கூட வீடியோவில் வந்து ஹாய் காட்டு அப்படின்னு ஃபோனை காட்டினா சிரிக்கிறா. கேமரா முன்னாடி தூக்கிட்டு வந்து ஃபேஸை பார்த்துட்டு அவளே சிரிக்கிறா. சரின்னு சொல்லிவிட்டு அவளை கீழே அப்படியே இறக்கி விட்டுட்டு சமாதானம் பண்ணி இறக்கி விட்டுட்டேன். திரும்பவும் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணி பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸும் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாய், மல்லித்தழை இதெல்லாமே போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே போட்டு வதக்கணும். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். அரைச்சது காலி ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு கடையில் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் ஹஸ்பண்டை. சரின்னு சொல்லிவிட்டு அதையுமே நல்லா வதக்கிடணும். வதக்குனதும் மசாலா எல்லாமே ஆட் பண்ணணும். வழக்கம் போல் நம்ம செய்கிறதா பிரியாணி. நான் எதுவும் புதுசாலாம் உங்களுக்கு சொல்கிறதில்ல. எப்பயும் செய்கிற போல் தான் நார்மலாக நானும் செஞ்சேன். பட் பாஸ்மதி அரிசியில் செய்யாமல் கட்டிங் ரைஸில் செஞ்சேன். அது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு. சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, காரத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனு, அதையுமே போட்டு நல்லா வதக்கணும். ஃபுல்லாக அதில் பாதி அளவுக்கு குக் ஆகிடணும் சிக்கன். அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம ரைஸ் கூட வேக வைக்கும்போது. ஃபுல்லாக தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கணும். அப்புறம் வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தயிரும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு தேவையான லெமன் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். புளிப்புக்காக லெமன் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். ஃபைனலாக எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு நான் அளந்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தண்ணியுமே போட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்படியே பக்கத்தில் பார்த்தா பாப்பா ஜாலியாக வெங்காயத்தெல்லாம் எடுத்து போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தா. கூப்பிட்டாலும் அப்படியே அசால்ட்டாக திரும்பி பார்க்குறா. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் கூட அப்படியே ஜாலியாக திரும்பி பார்க்குறா. நான் ஒன்றுமே பண்ணலம்மா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறா. அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சிடறாளா. நான் அப்படியே கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிடுவேன். பாப்பா அதை எடுக்காத அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டா. அப்படியே கிரேவிக்கு ரெடி பண்ணிட்ட பக்கத்துலேயே மசாலா தான் அரைக்க போகிறேன். கொஞ்சமாக தனியா, ஜீரகம், சோம்பு, பட்டை மிளகாய், ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன். பட்டை, கிராம்பு எல்லாமே. நான் இன்றைக்கி பெப்பர் எடுத்துக்கல, பெப்பர் தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். இதெல்லாமே லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு மிக்சியில் விட்டு அடிச்சுட்டு வந்தோன்னா அதுக்கு மசாலா ரெடி ஆகிடும். அப்படியே ஃபைனலாக பிரியாணியுமே நல்லா தண்ணி கொதித்து வந்துடுச்சு. ரைஸுமே போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 4 விசில் எடுத்தோன்னா பிரியாணியுமே ரெடி ஆகிடும் பக்கத்தில். அப்படியே கிரேவி செய்கிறதுக்கு ஆயில் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் எப்பயும் போல் தான் நார்மலாக எப்படி சிக்கன் செய்வோமோ அது போல் தான் சிக்கன் கிரேவி. இன்னும் மசாலா மட்டும் வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கேன், அவ்வளோதான்.
சிக்கன் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக காரத்தூள், கரம் மசாலா இது 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த மசாலாவும் போடலை. மிளகாத்தூள் கூட போடலை நான். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவும் எடுத்து போட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும். பாதி அளவுக்கு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்குனா சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடும். பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கவும் இல்லை, நல்லாவே வந்துருந்துச்சு இந்த டைம் பிரியாணி. அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுட்டு பார்த்தேன், சிக்கனுமே நல்லாவே வெந்திருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு நல்லா. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது, பிரியாணி கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கே சூப்பரானுட்டு. நான் பாஸ்மதி ரைஸில் இன்ன வரைக்கும் செஞ்சதில்லை, ஆனால் ஒரு டைம் அதுவுமே செஞ்சு நான் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். அப்படியே சைட் பை சைடாக சிக்கன் 65க்குமே ரெடி பண்ணிட்டேன். சரின்னு சொல்லிவிட்டு அதுவுமே பொரித்து எடுத்துட்டேன். அப்படியே எப்பயுமே கிச்சன் எனக்கு வந்து க்ளீனாக இருக்கணும். கிச்சன் கவுண்டர் டாப் எப்பயுமே க்ளீனாக இருக்கணும். நான் குக் பண்ணிகிட்டே இருந்தாலுமே அப்படியே அடுப்பெல்லாம் துடைக்கிறது, கீழே ஏதாவது இருந்தால் அதையுமே துடைக்கிறது, அதே போலயே தான் இருக்கும் வேலை எனக்கு எப்பயுமே. அப்படியே பாப்பாவையும் தூங்க வச்சுட்டேன். அவள் இருந்தால் வேலையே செய்ய விட மாட்டான்னு சொல்லிவிட்டு பாப்பாவையுமே நல்லா தூங்க வச்சுட்டேன். அவளை தூங்க வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்த டாய்ஸ் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியுமே வீட்டையுமே பெருக்கி விட்டுட்டேன். வீட்டை பெருக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக சிங்கில் பாத்திரம் இருந்தது, குக் பண்ண நிறைய பாத்திரம் இருந்துச்சு. எல்லா பாத்திரத்தையுமே கழுவி வச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டேன். பாப்பா தூங்கிட்டு இருக்கா, அந்த கேப்லேயே நம்ம குளிச்சுட்டாதான்னு சொல்லிட்டு துணி எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் குளிக்க போனேன். அது வரைக்குமே பாப்பா நல்லா தான் தூங்கிட்டு இருந்தா, எழுந்திருக்கவே இல்லை. அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு. அவள் தூங்குற கேப்பில் தான் நான் என்னோடய எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வந்துடும். அவள் முடிச்சுட்டு இருந்தால் எந்த வேலையுமே செய்யவே முடியாது. என்கிட்ட மிஷின் இல்லை, நான் கையால் தான் துவைப்பேன் துணி எல்லாமே. அப்படியே துவைச்சி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு வேலை முடிஞ்சிச்சு. குக்கிங்கும் முடிஞ்சிட்டு வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே முடிஞ்சிட்டு எனக்கு இன்றைக்கி ஃபைனலாக எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அப்படியே ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அப்படியே பாப்பா எழுந்துட்டா இல்லையா, அவள் கூட அப்படியே கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் அவள் கூட விளையாண்டா தூக்க கலகத்தில் எழுந்தோடனே அழுவா, அதனால் கொஞ்சம் நேரம் அவள் கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததும் லன்ச் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இல்லையா. எல்லாமே சொன்னேன், ஆனால் ஆனியன் ரைத்தா மட்டும் சொல்லலை உங்ககிட்ட. அது இல்லாமல் எப்படி சாப்பிட முடியும்? அது இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் ரைத்தா இல்லாமல் சாப்பிட முடியாது, எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அப்படி நீங்கள் ஆனியன் ரைத்தா இல்லாமல் பிரியாணி சாப்பிடுவீங்கன்னா அதுவுமே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஈவினிங் போல் 6:30 ஆகிடுச்சு. நல்லா ஒரு பின்னல் போட்டுட்டு தலையை சீவி பின்னல் போட்டுட்டேன். வெளில வந்து பால்கனியில் பார்த்தா வியூஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த சூரியன் மறையிறப்ப அந்த கிளைமேட் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஸ்கையில் அழகாக இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து சூரியன் ஃபுல்லாக மறையும் போதே உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். கொஞ்சம் வேலையாக இருந்ததால் அது நல்லாவே மறைஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ரவுண்டு பாப்பா நல்லாவே தூங்கிட்டா. அவள் தூங்க வச்சுட்டு மறுபடியும் எழுந்துட்டா. அவளை தூக்கிட்டு வந்துட்டேன் நானுமே பால்கனிக்கு. அப்புறம் கொஞ்சம் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுற வேலை இருந்தது. ரொம்பலாம் செடி இல்லை, சும்மா ஒரு 3 செடி வச்சுருக்கேன். இப்போ தான் நானும் பிளான்ட்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் இன்னொரு வீடியோவில் காட்டேன். நிறைய பிளான்ட்ஸ் வாங்கணுன்னு ஆசை தான், அதனால் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்கும்போது. அப்படியே சூடாக ஒரு டீ போட்டு பால்கனிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பூ கொஞ்சம் கட்டுற வேலை இருந்ததுன்னு சொல்லிட்டு பூவுமே கட்டிட்டேன். பாப்பா தூங்கி எழுந்ததால் கொஞ்சம் அழுதுகிட்டு இருந்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.